தமிழ்ச்செல்வி கையால் செருப்படி வாங்க போகிற ராஜாங்கத்தை பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புகிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மணமகனாக நின்றுக்கிட்டு இருக்க சேது அந்த ஆண் குழந்தைய கையில் கூட தான் பெத்த குழந்தைன்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் வாங்கி பார்க்காம நெஞ்ச நிமித்திட்டு பின்கையை கட்டிக்கிட்டு அமைதியாகவே இருக்க, அதே சமயம் மோகனாவும் திருப்பி அத்தை இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிற அத்தை, நம்ம வீட்டில் தான் அத்தை இந்த வாரிசு வளரணும், அதனால் நீங்கள் பேசாமல் அமைதியாக போங்கத்தை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அப்பத்தா சொல்கிறாங்க, இதை பாரு மோகனா, நீ அமைதியாக இரு, நீ வளர்த்திடுவ, எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே நெடுமர மாதிரி 2 பேர் நிற்கிறானுங்களே, என் வயிற்றில் பெற்றதும் அவன் பெற்றதும், அவங்க 2 பேரும் வாயே திறக்காமல் இருக்கிறாங்க. அவங்களோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய இங்கே விட்டுட்டு போகிறதா இல்லை அநாத ஆசிரமத்தில் சேர்த்துறதாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னையா ராசாங்கம் சொல்லு, இந்த பேரன் உனக்கு வேணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே ராஜாங்கம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு மறுபடியும் கோவப்பட்ட அப்பத்தா, இதை பாரியா ராசாங்கம், உங்ககிட்ட தான் கேட்குற, என்ன எரும மாடு கணக்காக நிற்கிற, பதில் சொல்கிறாம அப்படின்னு கேட்குறாங்க. நிறுத்துங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா தமிழ்ச்செல்வி வேக வேகமாக நடந்து வர்றாங்க. அம்மாச்சி, என் குழந்தைய யாரை கேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க? முதல்ல என் குழந்தைய கொடுங்க அம்மாச்சி அப்படின்னு பிடுங்க. இவளா இந்த திமிர் பிடிச்சவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வியை கோபமாக பார்க்குறாரு சேது. உடனே ஈஸ்வரியோ, இதை பாருங்க, அவள் தான் அவள் பிள்ளைய கேட்குறாள்ல, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அத்தை, தேவையில்லாமல் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அவள் பெத்தவ கேட்குறா, பெத்தவன் வேண்டான்னு சொல்கிறான், அப்புறம் நடுவில் நின்றுட்டு உங்களுக்கு எதுக்கு? நாங்கள் பேசினா மட்டும் ஒதுங்கி நில்லுன்னு சொல்கிறீங்கல்ல. இந்த விஷயத்தில் அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி, தமிழும் சேதுவும் ஒன்றா சேர்ந்து பெற்ற இந்த குழந்தைய அவங்களே யார்கிட்ட இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்ச்செல்வி தான் அவள் குழந்தைய வேணும்னு கேட்குறா, சேதும் வேண்டான்னு சொல்லிட்டா. அப்போ இது சுமூகமான முடிவு தானே, விட்டுட்டு போக வேண்டியது தானே. நடுவில் வந்துட்டு வயசான காலத்தில் புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்குகள்லாம் நிறையா இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே அப்பத்தா, இதை பாரு வசந்தி, கொஞ்சம் இங்கே வா, இந்த குழந்தைய கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வசந்தி கையில் கொடுத்துட்டு ஓடி போய் அங்கே அரையிறாங்க ஈஸ்வரிய. அத்தை அப்படின்னு ஈஸ்வரியும் கேட்க, பின்ன வாயை மூடிட்டு இருடினா பேசாமல் இருக்கிறியா? ஏதாவது குடும்பத்தை கெடுத்து கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போத்தான் உனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே சேதுவும் ராஜாங்கமும் ஒன்றுமே பேசாமல் இருக்க, சரி இந்த குழந்தைய நான் கொண்டுட்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்திடுறேன், உங்களுக்கு வேண்டாமில்ல அப்படின்னு சொல்ல, ராஜாங்கமோ, அம்மா சேர்த்துறதுனா சேர்த்திக்குங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை, இவ பெத்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தாயை போல புள்ளைன்னு சொல்லுவாங்க, அப்போ இவ்வளோ மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு ராஜாங்கமோ பேச, இதை பாரியா ராசாங்கம், நான் பெத்த வயிறு பத்தி எரிஞ்சு சொல்கிறேன், நீ நல்லா இருக்க மாட்டேன். ஏன்னா பாவம் அவளும் ஒரு பொட்டை புள்ள, 2 குழந்தைய கையில் வச்சுட்டு மனசாட்சியே இல்லாமல் எப்படியா உன்னால் இப்படி பேச முடியுது? உன்ன மாதிரி ஒருத்தனை பெற்றதுக்கு நானும் நல்லா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் தலையாக அடிச்சுட்டு அழுகிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, இதை பாருங்கத்த, இது கல்யாண வீடு, இப்படியெல்லாம் உட்காந்துட்டு தலையாக அடிச்சுட்டு அபசகுணமாக அழுதிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை நல்லா வாழ வேண்டாமா? ஐஸ்வர்யா வா வீட்டுக்கு போகலாம், நிறையா சடங்கெல்லாம் இருக்குது, பால் பழம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் மோதிரம் மாற்றணும், எத்தனையோ இருக்குது, அதுதான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல மாமாவே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே ராஜாங்கமும் ஒன்றும் பேசாமல் போகிறாங்க. அதே சமயம் அங்கே ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா பெரிய மனுஷரே அப்படின்னு தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தை கூப்பிட, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாரு. உங்ககிட்ட வர்றேன், அதுக்கு முன்னாடி என் குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற முறையில் அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிற அங்கே சேதுக்கிட்ட போய், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. உன்னோட வாழ்த்து எல்லாம் யாருக்கும் தேவையில்லை, முதல்ல இடத்த காலி பண்ணினாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் பேச, இதை பாரு, நான் உன்கிட்ட பேசலை, நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்குவ, அதனால் அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியை மிரட்ட, ஈஸ்வரியும் அமைதியாக நின்னுறாங்க. அதே சமயம் சேது, இதை பாரு, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? நாங்கள் 2 பேரும்
நல்லா இருக்கணும்னு நீ வாழ்த்துறங்கிறது உனக்கு புரியுதோ இல்லையோ, எங்களுக்கு புரியுது. அப்போ இந்த இடத்த நீ காலி பண்ணாதான் நாங்கள் நல்லா இருப்போம். அதனால் நீ பெத்த குழந்தைங்களை ரெண்டையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சேது சொல்கிறார். ராஜாங்கம் பக்கத்தில் நின்றுட்டு, இதை பாரியா சேது, ஐஸ்வர்யா வாங்க கிளம்பலாம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே அங்கே வீட்டுக்கு போய் அடி எடுத்து வைக்கணும். அப்போ தான் இப்போவாவது உன் வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும். இத்தனை நாளாக என்னமோ கன்றாவியா நீ என்னென்ன கஷ்டத்தை படணுமோ எல்லாத்தையுமே பட்டுட்ட அப்படின்னு ராஜாங்கம் பேச, அப்படியே ராஜாங்கம் கழுத்தில் போட்டிருக்கிற துண்டை அப்படியே இறுக்கி ஓங்கி பலார்னு மூக்கு மேலே குத்துறாங்க தமிழ்ச்செல்வி. ராஜாங்கமோ என்ன என்ன அடிக்கிறவளா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்க, அப்பத்தாவும் வந்து கையை தடுத்து பிடிச்சிடுறாங்க. என்னையா என்ன உன் வீட்டுக்கு வாழ வந்த பாவத்துக்கு இந்த பிள்ளைய எத்தனை வாட்டி வீட்டை விட்டு துரத்துனீங்க, எத்தனை வாட்டி சேர்த்துனீங்க. இன்னைக்கு தான் அவன் நிம்மதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து அவள் வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டிங்களேயா. அது பத்தாதுன்னு ஏயா ராசாங்கம் நீயே கையை ஓங்குற, இவளை ஒட்டுமொத்தமாக அடித்து கொண்டு புதைக்கணும்னு முடிவெடுத்துட்டியா ஐயா. அப்படித்தான் அடிக்கணும்னா அடியா, முதல்ல என்ன அடிச்சிட்டு தமிழ்ச்செல்வியை அடியா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. உடனே மாமா இவங்க எதுக்காக இப்படி வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா மாமா அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. உடனே ராஜாங்கமும் என்ன ஈஸ்வரி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, இல்லை மாமா சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போடுச்சுங்கிற வயிற்றுச்சல்ல அப்போ அத்தையும் அவங்க குடும்பத்தில் தமிழோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா. அது புரியாமல் நம்ம ஏன் மாமா நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், கிளம்பலாம் வீட்டுக்கு. ஐஸ்வர்யா வா, சேது வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்ல, மோகனா தமிழ்ச்செல்வி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, எங்களுக்காக இவங்க எல்லாருக்காகவும் நான் கேட்குறது ரொம்ப தப்புமா. எனக்காக நீ ஒரே ஒரு உதவி செய்வியா? ஆனால் எந்த பெத்த தாயுமே அதை செய்யறதுக்கு தயங்கக்கூடிய உதவி தான். நீ எனக்கு இந்த குழந்தைய மட்டும் கொடுத்துடுமா, நான் வளர்த்திக்கிறேம்மா, என் பேரனை நான் வளர்த்திக்கிறேம்மா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே அங்கே சேதுவும் என்ன சின்னாத்தா பண்ணுற, நீ எதுக்கு இந்த குழந்தைய வளர்த்தணும், பெத்தவ அவதானே, அவளே வளர்த்துட்டு போறா அப்படின்னு சொல்ல, மோகனாவும் பலார்னு அரைகிறாங்க சேதுவோட கண்ணத்தில். இதை பாரியா சேது, உன்னை நான் தான் வளர்த்துனேன்னு நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. அதனால் நான் தமிழ்ச்செல்வியோட குழந்தைய நான் வளர்த்து அவளுக்காக நம்ம பண்ணின பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் பண்ணி தேடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா. உடனே தமிழ்ச்செல்வியும் முடியாது, நான் யாருக்காகவும் என் குழந்தைங்களை 2 பேர்த்தையும் விட்டு கொடுக்குறதா கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே மோகனாவோ சரி ஒரே ஒரு நிமிஷம் நில்லு ஆத்தா, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. இனிமேல் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன் கூட என்னையும் சேர்த்துக்குவையா, நான் உன் கூடவே வந்துடுறேன், என் பேரன் பேத்திங்களை நானே வளர்த்துக்கிறேம்மா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. உடனே ராஜாங்கம், மோகனா உனக்கு என்ன பைத்தியம் கீது பிடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பைத்தியம் பிடிக்கலைங்க, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உங்களுக்கும் சேதுக்கும் தான் பைத்தியம் பிடிச்சு இதோ இங்கே நிற்கிறாளே இந்த ஈஸ்வரியோட பேச்சை கேட்டு என்னென்ன எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிட்டிங்களே, இனிதான் என்ன இருக்க போகுது இந்த வாழ்க்கையில். அதனால தான் நான் என் குழந்தைங்களோட நான் எப்படியாவது வளர்ந்து நான் என்னோட தமிழ்ச்செல்வி என்னை காப்பாற்றுவான்னு நம்பிக்கை இருக்குது. வாமா தமிழ் போகலாம் அத்தை, நானும் இனிமேல் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் கிளம்புறாங்க. அப்போ மோகனா திரும்பி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க பெரிய மனுஷரே, பணம் இருக்குதுங்கிறதுக்கு வேண்டி என்னென்ன அநியாயம் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒன்றுப்பா செய்து கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி இந்த 2 குழந்தைங்களையும் தலை சிறந்த குழந்தைங்களா ஊரே மெச்சுற அளவுக்கு பேரும் புகழும் அவ சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்த்து வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னைக்கு வந்து என் புள்ள என் பையன்னு சொல்லிட்டு மாறு தட்டிட்டு நீ நின்னா நீ ஒரு மனுஷனே கிடையாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்க, இனிமேல் அந்த குழந்தைங்க முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.